டிசம்பர் 20, 1968. ஒரு அமைதியான ரோடு. காரில் 2 சின்ன பசங்க பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் இருந்து இறங்குற உருவம் அவங்க கார் கிட்ட போய் கண்ட மாதிரி துப்பாக்கி எடுத்து சொன்னாங்க. அவனோட ஒரே நோக்கம் கொலை செய்கிறது மட்டும்தான். ஆனால் அந்த கொலையாளி யாருன்னு கிட்டத்தட்ட 50 வருஷமாக யாருக்குமே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க கூட முடியாத ஒரு மர்மமான ஆள் இருக்கான்னா அவன் தான் ஜோடியாக் கில்லர். அது மட்டும் இல்லாமல் போலீஸுக்கு லெட்ரு மேலே லெட்ரு எழுதி இந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேன், உங்களால் முடிஞ்சால் என்னை பிடிங்க அப்படின்னு போலீஸுக்கு சவால் விட்டவனும் இவன் தான். இவன் யார், எதுக்காக கொலை பண்ணுறான், இவனோட மர்மம் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும்தான். ஓகே, இந்த கதை ஆரம்பமானது 1968 டிசம்பர் 20. கலிபோர்னியாவோட வளைஜி ஏரியா அன்னைக்கு நைட் சரியா 9:35 மணி இருக்கும். 17 வயசு டேவிட் ஃப்ராடோவும் 16 வயசு பெட்டிலு ஜென்சனும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்காக போயிருக்காங்க. 2 பேருமே ரொம்ப அழகான ஜோடி. பெட்டிலு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா, ஏன்னா அது அவளோட ஃபர்ஸ்ட் டேட்ன்றனால. டேவிட்டும் நல்ல பையன்தான். ஜோடியாக் கில்லர் கேஸ்லயே ரொம்ப முக்கியமான கேஸ் இந்த கேஸ் தான், த லேக் பெரிசா. அவங்க கார் லேக் ஹார்மோன் ரோட்ல நிற்கிது. அது ஒரு அமைதியான இடம். அங்கே அவங்க 2 பேரும் சந்தோஷமா அவங்களோட ஃபர்ஸ்ட் டேட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அந்த கருப்பு கலர் காரும் வந்து நிற்கிது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சுற்றி யாரும் இல்லை, திடீர்னு ஒருத்தன் துப்பாக்கியோட அந்த கார் முன்னாடி வந்து நிற்கிறான். தலையில் ஒரு கருப்பு கலர் மாஸ்க், அதில் ஜோடியாக் சிம்பிள் போட்டுட்டு வந்து முதல்ல காரோட டயரை சுட்டு அவங்கள வெளியே வர சொல்கிறான். டேவிட் வெளியே வந்த உடனே அவன் தலையிலேயே சுட்டுறான். பெட்டி பயத்தில் அலறிக்கிட்டு ஓடுறா. வெறும் 28 அடி தான் ஓடிருப்பா. அந்த மிருகம் அவளை 5 தடவை முதுகுல சுட்டுறான். போலீஸ் வந்து பார்க்குறப்போ அங்கே எந்த மோட்டிவும் இல்லை, திருட்டும் நடக்கல, வேற எந்த அத்துமீறலும் இல்லை. இது வெறும் ஒரு ரேண்டம் கில்லிங். யாருன்னே தெரியாத ஒருத்தன் ஏன் இவங்களை கொன்னான்? இதுதான் கலிபோர்னியா போலீஸை முதல் தடவை குழப்பத்தில் ஆழ்த்துச்சு. அடுத்த வருஷம் ஜூலை 4, 1969 அமெரிக்காவோட சுதந்திரத்தின அன்னைக்கு ஊரே கொண்டாட்டத்தில் இருக்கிறப்போ ப்ளூ ராக் ஸ்ப்ரிங்ஸ் பார்க்கில் மைக்கேல் மேக்யூ அண்ட் டார்லிங் ஃபெரின் 2 பேரும் காரில் இருக்காங்க. அதே மாதிரி அப்போவும் அதே மாதிரி ஒரு கருப்பு கலர் காரும் வந்து நிற்கிது. ஒருத்தன் காரில் இருந்து இறங்கி வர்றான். மைக்கேல் நினைக்கிறான் அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஏன்னா அவன் கையில் ஒரு பெரிய ஃப்ளாஷ் லைட் இருக்கு. அந்த வெளிச்சம் இவங்க கண்ணை கூச வைக்குது. அடுத்த நொடியே துப்பாக்கி சத்தம். மைக்கேல் உடம்புல 4 குண்டு, டார்லிங் மேலே பல குண்டுகள். அந்த கொலையாளி சுட்டுட்டு கிளம்புறான். ஆனால் மைக்கேல் வலியால் துடிக்கும் போதே சத்தம் போட்டுறான். அந்த கொலையாளிக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் உயிர் இருக்குன்னு. மறுபடியும் திரும்பி வந்து 2 பேரையும் மறுபடியும் சுட்டுறான். டார்லிங் இறந்துடுறான். ஆனால் மைக்கேல் அத்தனை குண்டுகளை தாங்கியும் அவன் உயிர் பழைக்கிறான். அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ஜோடியாக் பற்றின முதல் அடையாளம். மைக்கேல் என்ன சொன்னான்னா, அவன் ரொம்ப வேகமாக வந்தான். அவனோட முகம் ஒரு மாதிரி உருண்டையாக இருந்துச்சு. சுமார் 5 அடி உயரமும் 8 அடி அங்குலமும் இருப்பான். கொஞ்சம் குண்டாயிருந்தான். ஆனால் அவன் செஞ்ச விதம் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் மாதிரி இருந்துச்சு. ஆனால் சோகம் என்னன்னா, அந்த இருட்டில் என்னால் அவன் தெளிவான முகத்தை பார்க்க முடியும். அடுத்து அக்டோபர் 11, 1989 சான் பிரான்சிஸ்கோல அன்னைக்கு நைட்டு மணி சரியா 9:55 இருக்கும். பால்ஸ்டெயின் அப்படிங்கிற 29 வயசு இளைஞர் ஒரு டாக்ஸி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தார். அவர் PhD படிச்சுட்டு இருந்த ஒரு புத்திசாலியும் கூட. பார்ட் டைமில் தான் இந்த வேலை செஞ்சார். அன்னைக்கு நைட்டு ஒரு நபர் பால்ஸ்டெயினோட டாக்ஸியில் ஏறுறாரு. ரெசிடியோ ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பணக்கார ஏரியாவுக்கு போகணும்னு சொல்கிறாரு. கார் அந்த இடத்துக்கு போகுது. ஆனால் கார் நின்று அடுத்த நிமிஷம் ஒரு துப்பாக்கி சத்தம். அந்த பயங்கரவாதி பால்ஸ்டெயினோட தலையில் பின்னால் இருந்து சுட்டுறான். பால்ஸ்டெயின் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. ஆனால் இங்கே தான் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்குது. பொதுவாக கொலை செஞ்ச கொலையாளி உடனே ஓடிடுவான். ஆனால் இந்த ஜோடியாக் கில்லர் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் நிதானமாக பால்ஸ்டெயினோட பாக்கெட்டுகளில் எதையோ தேடுறான். அவரோட வேலட், கார் சாவி எல்லாத்தையும் எடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பால்ஸ்டெயின் போட்டிருந்த சட்டையோட பின்பகுதியை ஒரு பெரிய துண்டா கிழிச்சு எடுக்கிறான். ஏன் அப்படி செஞ்சான்னு அப்போது யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த கொலை நடந்த வீட்டுக்கு எதிரே இருந்த ஒரு வீட்டில் 3 சின்ன பசங்க ஜன்னல் வழியாக இதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தன் டாக்ஸி டிரைவரை சுட்டுட்டு காரை தொடச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய மிஸ்கம்யூனிகேஷன் நடக்குது.
போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்த மெசேஜ் கொலையாளி ஒரு கருப்பின மனிதன், கொலையாளி கருப்பா இருப்பார் அப்படின்னு அடையாளம் சொல்றாங்க. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வேகமா வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் சைட்ல ஒரு வெள்ளைக்காரன் நடந்து வர்றதை பாக்குறாங்க. அவன் ரொம்ப நிதானமாகவும் எந்த பதட்டமும் இல்லாம வந்துகிட்டு இருக்கான். கொலையாளி கையை வீசிட்டு போலீஸ் கண்ணு முன்னாடியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஆனா கண்ட்ரோல் ரூம் கொடுத்த தப்பான தகவலால ரத்தம் சொட்ட சொட்ட நின்று அவனை தாண்டி போலீஸ் போறாங்க. இதுதான் அவன் தப்பிக்க கிடைச்ச ஒரே ஒரு கேப். அவங்க மைண்டில் கருப்பின மனிதன் இருந்ததால இந்த வெள்ளைக்காரனை அவங்க நிறுத்தலை. நிஜத்தில் அந்த வெள்ளைக்காரன் தான் ஜோடியாக் கில்லர். ஆனால் போலீஸ் கண்ணு முன்னாடியே அவன் தப்பிச்சு போயிட்டான். இந்த கொலை நடந்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் சான் பிரான்சிஸ்கோ குரோனிக் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் ஒரு துணி துண்டும் இருந்துச்சு. அது வேற யாரோடதும் இல்லை, கொல்லப்பட்ட பால்ஸ்டைனோட ரத்தம் படிஞ்ச சட்ட துண்டு தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டரில் கொலை நடந்த அன்னைக்கு அந்த போலீஸ்காரங்க என்கிட்டயே வந்து விசாரித்தாங்க. நான் அவங்க கிட்ட வழிகாட்டிட்டு வந்தேன்னு எழுதியிருந்துச்சு. இந்த லெட்ரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அசிங்கமாக இருந்துச்சு. இந்த ஒரு கேஸில் கிடைச்ச ஸ்கெட்ச் தான் இன்றைக்கும் ஜோடியாக் கில்லரோட அதிகாரப்பூர்வமான அடையாளமாக இருக்குது. ஒரு பெரிய கண்ணாடி போட்ட உருண்டையான முகம், அதுதான் அவனோட ஒரிஜினல் முகம்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. அந்த லெட்டரில் அவன் ஒரு குறியீட்டு மொழியையும் சேர்த்து அனுப்புகிறான். இது நீங்கள் பேப்பரில் பிரிண்ட் பண்ணணும், அப்படி பண்ணலைன்னா இந்த வாரத்தில் 12 பேரை கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறான். அப்புறம் அவன் சொன்ன ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, நான் ஏன் கொலை பண்ணுறேன்னா எனக்கு மறுபிறவியில் அடிமைகள் வேணும். நான் யாரெல்லாம் கொல்றேனோ அவங்க எல்லாரும் சொர்க்கத்தில் எனக்கு அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு. கேட்குறதுக்கே ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இருக்குல்ல. அவன் வெறும் கடிதம் மட்டும் அனுப்பலை, ஒரு சைஃபர், அதாவது ரகசிய குறியீட்டு முறையையும் அனுப்புகிறான். இந்த குறியீட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சவால் விட்டான். அமெரிக்காவோட பெரிய கிரிப்டோகிராஃப்ஸ், FBI எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னென்னா, ஒரு ஸ்கூல் டீச்சரும் அவரோட ஒய்ஃபும் தான் முதல் குறியீட்டை உடைச்சாங்க. ஆனால் அதில் அவனோட பேர் இல்லை, மாறா அவன் எவ்வளவு கொடூரமானவன் தான் எழுதியிருந்துச்சு. இந்த கேஸை பொறுத்தவரை போலீஸ் ரொம்பவே தீவிரமாக தேடி 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் இவன் தான் நம்பர் 1. இவங்கிட்ட ஜோடியாக் பிராண்ட் வாட்ச் இருந்தது. அண்ட் இவன் ஒரு ஸ்கூல் டீச்சரும் கூட. ஆனால் சின்ன பசங்க கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுக்காக வேலையிலிருந்து தூக்கப்பட்டவன். இவன் சொன்ன ஒரு விஷயம், நான் இனிமேல் மனுஷங்களை வேட்டையாட போகிறதுன்னு சொன்னது தான். இவன் தான் ஜோடியாக் கில்லர்னு கிட்டத்தட்ட 90% போலீஸ் நம்பினாங்க. ஆனால் இவனோட கையெழுத்தும் DNA டெஸ்ட்டும் மேட்ச் ஆகவே இல்லை. அப்போது உண்மையிலேயே இவன் யார்? செகண்ட், இவன் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஜோடியாக் லெட்டரில் யூஸ் பண்ணின பல வார்த்தைகள் இவன் எழுதின ஆர்டிகிள்ஸில் இருந்திருக்கு. மைக்கேல் மேக்கு இவனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இவன் தான் அன்றைக்கி நைட்டு என்னை ஷூட் பண்ணவே மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனால் போலீஸால் ஆதாரத்தை திறக்கவே முடியல. தேர்டு, இவன் பழைய சினிமா படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறவன். ஜோடியாக் எழுதின சில விஷயங்கள் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கேம் அப்படிங்கிற பழைய படத்தோட வசனங்கள் மாதிரி இருந்திருக்கு. இவன் அந்த படத்தோட பெரிய ஃபேன். ஆனால் இதுவும் வெறும் யூகமாக தான் இருந்திருக்கு. ஜோடியாக் எழுதின கடைசி லெட்டர் இதுதான். இதில் கிட்டத்தட்ட 37 பேரை கொன்னதாக சொல்கிறான். ஆனால் போலீஸால் உறுதிப்படுத்த முடிஞ்சது ஒரு 5 கொலை தான். அவன் ஒருவேளை இன்னைக்கு உயிரோடு இருந்தால் அவனுக்கு 90 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அவன் யாருன்னு தெரியாமலே பல போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, இறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் ஜோடியாக் அப்படிங்கிற பேரை கேட்டாலே இன்றைக்கும் அமெரிக்காவே நடுங்கும். ஒருவேளை அவன் இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்லேயோ இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டே கூட இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு சாதாரண மனுஷனா இல்லை ரொம்ப புத்திசாலியான கிரிமினலா? அண்ட் இந்த கேஸை நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஹேண்டில் பண்ணியிருந்தா அவனை கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.